பொதுவா நீங்க ஸ்கூல் இல்லைனா காலேஜ் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போய் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படி இல்லைனா பெட்டிங் அப்படிங்கிறதா இருக்கும். இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி மார்க்கெட் அப்பில் போகுமா இல்லை டவுனில் போகுமா அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை விட ஒரு 9% அதாவது 90% இல்லை 80% உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த 10 ரூபாயோட சேர்த்து உங்களுக்கு 90% ப்ராஃபிட், அதாவது 9 ரூபீஸ் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து 19 ரூபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். பெட்டிங்கும் அதே மாதிரி தானே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. பெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 100 ரூபாய் அப்படி இல்லைனா 200 ரூபாய், அதாவது 10 மடங்கு 20 மடங்கு எக்ஸ்ட்ராவே நீங்கள் சம்பாதிக்கலாம். இந்த வீடியோ நான் மெயினாக எதுக்கு போடுறேன் அப்படின்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கவர்மெண்ட்லேருந்து ஒரு அஃபீஷியல் ஆர்டர் வந்துச்சு. அதாவது இந்த பெட்டிங் கேம்லிங் போன்ற விஷயங்களை யார் ப்ரமோட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே பேன் பண்ணணும், இந்த ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி பெட்டிங் கேம்லிங்லாம் ப்ரமோஷனே பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இந்த வீடியோ கீழே அந்த மாதிரி ஆட்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு, டிவியில் எங்கே பார்த்தாலும் அந்த ஆட் தான் ஓடிட்டு இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மட்டும் இல்லை சோல்ஜர்ஸ், கவர்மெண்ட் அஃபிஷியலாக ஆர்டர் கொடுத்தான்ல அந்த வெப்சைட்டுக்கு கீழே இந்த மாதிரி ஆட்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இதில் கவர்மெண்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஊர் பெட்டிங் ஆப்பை மட்டும் நம்ம விட்டுருணும், மற்ற ஊர்லேருந்து அதாவது அமெரிக்காலேருந்து அந்த மாதிரியெல்லாம் அந்த 10 மடங்கு பெட்டு, அதுக்கப்புறம் இந்த தாமரை 365 இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் நம்ம ஆப்பை மட்டும் பேன் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க ஆப்பை மட்டும் பேன் பண்ணுறாங்க, தப்பு தானே ப்ரோ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது நம்ம ஊரில் பண்ணும்போது அவன் கண்டிப்பாக டேக்ஸ் கட்டணும். அந்த மாதிரி டேக்ஸ் அமௌண்ட் மட்டும் கவர்மெண்ட்டுக்கு 1000 கோடிக்கு மேலே கிடைக்குது. இந்த மாதிரி பெட்டிங் கேம்லிங் சைட்லலாம் நம்ம இந்தியாவிலேருந்து கிடைக்கிறது மட்டுமே கோடி கணக்கில் கவர்மெண்ட்டுக்கு போய் சேருது. பட் இதுவே வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆப்லேருந்து நீங்கள் பெட்டிங்கோ கேம்லிங்கோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து ₹1 கூட கவர்மெண்ட்டுக்கு, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அப்போது இந்தியாவில் இந்த பெட்டிங் கேம்லிங் சைட்டெல்லாம் பேன் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிகிற பாஷையில் சொல்கிறேன். அதாவது ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது அப்படின்னா அந்த கடையில் மலிவான விலையில் ஜூஸ் எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்றைக்குமே ப்ரமோஷன் பண்ண மாட்டாங்க. அதுவும் இந்த மூவிஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா கீழே ஒரு சின்னதாக வார்னிங் கொடுக்கணும், இந்த மாதிரி மது இருந்தாலும் கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கோடு தான் அந்த மூவியில் அந்த சீனை ஆட் பண்ண விடுவாங்க. இந்த மாதிரி டாஸ்மாக் கடைகளை ப்ரமோஷன் பண்ண மாட்டாங்களே தவிர அந்த கடைகளை இழுத்து மூட மாட்டாங்க. ஏன்னா அதில் இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு ₹1 அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த கேம்லிங் பெட்டிங்கும், இந்த ப்ரமோஷன் மட்டும்தான் பண்ண மாட்டாங்களே தவிர அந்த மாதிரி சைட்லாம் பேன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி சைட்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு கோடிக்கணக்கில் ப்ராஃபிட் கிடைக்குது. சொல்ல போனோம் அப்படின்னா இந்த வீடியோ இருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா யூடியூப் பாட்டுக்கு தமிழே தெரியாது. நம்ம இந்த வீடியோவில் பெட்டிங் கேம்லிங்கை பற்றி ப்ரமோஷன் பண்ணுறோமா இல்லை ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறோமானே தெரியாமல் இந்த வீடியோ ஸ்ட்ரைக் அடித்து அப்படியே ரிமூவ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம என்ன சொல்ல வரோன்னே அதுக்கு புரியாது. ஏன்னா அந்த பாட்டுக்கு தமிழ் தெரியாது. அது வேறு விஷயம், அதை விடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் இதெல்லாமே தாண்டி இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.